நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா 2024ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளினுடைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2024 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரிஸ். இது பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகர் தான் பாரிஸ். இங்கே தான் 2024ஆம் ஆண்டு கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. முக்கிய குறிப்புகள் பாருங்கள். 1924ஆம் ஆண்டு குளிர்கால மற்றும் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டுமே பாரிஸில் தான் நடைபெற்றது. அதன் பிறகு 100 ஆண்டுகள் கழித்து தான் தற்போது மீண்டும் ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெற்றிருக்கு. இதற்கு முன்னாடி பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி எந்தெந்த வருடத்தில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900, 1924, 2024 3 முறை ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெற்றிருக்கு. ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2024 தான் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் சம அளவில் பங்கேற்றிருக்காங்க. இது ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக நடைபெற்றிருக்கு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2024 பாரிஸ் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனையாவது எடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33வது எடிசன். ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். 33வது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற நாள் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2024 முதல் 11 ஆகஸ்ட் 2024 வரை நடைபெற்றுச்சு. இது பாரிஸில் நடைபெற்றது 33வது. முக்கிய குறிப்புகள் பார்த்துக்கோங்க. 2024 ஒலிம்பிக் பாரிஸில் நடைபெற்றுச்சுல்ல, அதனுடைய சில முக்கிய குறிப்புகள். லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும், பாரிஸ், ஃப்ரான்ஸு, எடிஷன் 33. மோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா கேம்ஸ் வைடு ஓப்பன், நேஷன்ஸ் 206, ஈவெண்ட்ஸ் 329 in 32, ஸ்போர்ட்ஸ் மஸ்கட், பிரைஜியன் கேப். ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 26 ஜூலை 2024 க்ளோசிங் 11 ஆகஸ்ட் 2024. இதில் வீரர்கள், முக்கியமான வீரர்கள் அவங்க எந்த போட்டியில் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் வரலாம். மானு பாக்கர் அப்படிங்கிறவங்க துப்பாக்கி சுடுதலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஹமன் ஷெராவத் அப்படிங்கிறவங்க மல்யுத்தம். நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல். இவர் உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய தங்க மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஆர் ஸ்ரீஜேஷ் அப்படிங்கிறவங்க ஹாக்கி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக மைதான வளாகத்துக்கு வெளியே ஒரு நதியில் நிகழ்ச்சி தொடங்கியிருக்காங்க. அது அந்த நதி பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். சென் நதி. இது எங்கே இருக்குனாக்கா பாரிஸில் தான் இருக்குது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியினுடைய தொடக்க விழா அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரத்கமல் மற்றும் பிவி சிந்து. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற மொத்த இந்திய போட்டியாளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117 பேர். இதில் 70 பேர் ஆண்களும் 47 பேர் பெண்களும் பங்கேற்றிருக்காங்க. இந்திய போட்டியாளர் பற்றிய சில தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். இதில் 29 பேர் தடகளத்திலையும், 21 பேர் துப்பாக்கி சுடுதலையும், 19 பேர் ஹாக்கிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 40 பேர் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றிருக்காங்க. இதுதான் முதல் முறை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ககன் நரங். இவர் ஒரு முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரர். லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றிருக்கார் இவர். சமீபத்தில் ஒலிம்பிக் ஆர்டர் விருது பெற்ற இந்தியர் யார்? அபினவ் பிந்த்ரா. 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்றவர். அதற்காக இவருக்கு ஒலிம்பிக் ஆர்டர் அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க. இவர் இந்தியாவை சேர்ந்தவர். ஒலிம்பிக் ஆர்டர் விருது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒலிம்பிக் இயக்கத்துக்கு சிறப்பாக பங்களித்ததற்காக இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ராவுக்கு ஒலிம்பிக் ஆர்டர் விருது அறிவித்து சர்வதேச கமிட்டி கௌரவிச்சிருக்கு. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியினுடைய பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? அமெரிக்கா. இது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இது. இதில் அமெரிக்கா பார்த்தீங்கன்னாக்கா 40 தங்கமும் 44 வெள்ளி 42 வெண்கலம் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக 126 பதக்கங்கள் அமெரிக்கா வாங்கி முதலிடம் பிடிச்சிருக்கு.
நெக்ஸ்ட்டு 2வது இடம் பார்த்தீங்கன்னாக்கா சீனா, 3வது இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பான் இருக்குது. நம்ம இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னு 2024 பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியா எத்தனையாவது இடம் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா 71வது இடம். இதில் வந்து இந்தியா வந்து என்னென்ன பதக்கங்கள் வாங்குச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 வெள்ளி, 5 வெண்கலம், மொத்தம் 6 பதக்கங்கள் வாங்கியிருக்கு. ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா வந்து இதுவரைக்கும் பெற்ற அதிகபட்ச பதக்கங்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 பதக்கங்கள் வாங்கியிருக்கு. இந்த 7 பதக்கங்கள் வந்து எந்த வருடத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு டோக்கியோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். இந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் தான் வந்து 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்ட விளையாட்டுகள் எது அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரேக்கிங், ஸ்போர்ட் கிளைம்பிங், ஸ்கேட் போர்டிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியினுடைய முதல் தங்கத்தை வென்ற நாடு எது? 2024ஆம் ஆண்டு நடைபெற்றது பாரிஸில். முதல் தங்கத்தை வென்ற நாடு எது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா சீனா. அதிக பதக்கங்களை வென்ற நாடு எது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அமெரிக்கா. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சீனா வந்து எதில் வந்து முதல் தங்கத்தை வென்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் கலப்பு ஏர் ரைஃபிள் பிரிவு. ஷெர் லிஷோ, ஷீவாங் யுட்டிங் இணை இவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பணியாற்றிய இந்தியாவின் இளம் நடுவர் யார்? கபிலன் சாய் அசோக். இவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர். ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்காக பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு பாக்கர். இவர் வந்து வெண்கலத்துக்காக வாங்கியிருக்காங்க இவங்க. சுதந்திர இந்தியாவினுடைய ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர். சுதந்திர இந்தியாவின் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் வந்து 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கு முன்னாடி யாருமே இப்படி வந்து வாங்கினது கிடையாது. இது வந்து ஒரு வரலாற்று சாதனையாக தான் பார்க்கப்படுது. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனு பாக்கர் 2 வெண்கல பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் ஒன்று, 2வது பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பில் வந்து வாங்கியிருக்காங்க. கலப்புனாக்கா வந்து 2 பேர் சேர்ந்து இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாரிஸ் ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் யாருடன் இணைந்து வெண்கல பதக்கத்தை மனு பாக்கர் வென்றார்? சரப்ஜோத் சிங். எதிரணி வந்து இதற்கு எதிரணியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியா. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீரர் யாருனாக்கா ஸ்வப்னிஸ் குசேல். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணி எந்த அணியை வீழ்த்தி வெண்கல பதக்கம் வென்றது அப்படின்னாக்கா 2024ஆம் ஆண்டு வந்து இந்திய அணி வந்து ஸ்பெயின் அணியை வீழ்த்தி தான் வந்து வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா என்ற பதக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. இதே நீரஜ் சோப்ரா வந்து 2020ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் நீரஜ் சோப்ரா வந்து தங்கப்பதக்கம் வந்து வென்றிருப்பார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் எந்த எடை பிரிவில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் வெண்கல பதக்கம் வென்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 கிலோ. அமன் ஷெராவத் வந்து ஒலிம்பிக் போட்டியில் குறைந்த வயதில் பதக்கம் வென்ற ஒரு இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமையையும் பெறுகிறாரு. நெக்ஸ்ட்டு, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அதிகபட்சமாக தனிநபராக 6 பதக்கம் வென்றவர் யார்? யுஃபை ஜாங். சீன நீச்சல் வீராங்கனை. 1 வெள்ளி, 5 வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. அதிகபட்சமாக தனிநபராக 6 பதக்கம் வென்றவர். இவங்க வந்து ஒரு சீன நீச்சல் வீராங்கனை. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியினுடைய நிறைவு விழா அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு பாக்கர் மற்றும் PR ஸ்ரீஜேஷ். 2024 கோடைகால பாரா ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ். 28 ஆகஸ்ட் 2024 முதல் 8 செப்டம்பர் 2024 வரை நடைபெற்றிருக்கு. 2028 கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. 2032 வந்து பிரிஸ்பேன். இது எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருக்குது. 2026ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளதுனாக்கா மிலானோ, இத்தாலி. 2030 வந்து குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வந்து ஃப்ரான்ஸ்லேயும், 2034 வந்து குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வந்து
சால்ட் லேக் சிட்டி யூஎஸ்ஏலையும் வந்து நடைபெற இருக்குது. முதல் நவீன ஒலிம்பிக் போட்டி எப்போது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1896 ஏதென்ஸில் நடைபெற்றிருக்கு. பெண்கள் முதல் முறையாக ஒலிம்பிக்கில் வந்து எந்த வருடம் பங்கேற்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1900 தான் பாரிஸில் வந்து பங்கேற்றிருக்காங்க. இந்தியா முதல் முறையாக ஒலிம்பிக்கில் வந்து பங்கேற்றது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928 ஆம்ஸ்ட்ராங் நகரத்தில் வந்து பங்கேற்றிருக்கு. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி. இவங்க வந்து பளு தூக்குதலில் வந்து பதக்கம் வென்றிருக்காங்க. நவீன ஒலிம்பிக்கினுடைய தந்தை என்று கூறப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியரி டி கூஃபர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய ஒலிம்பிக் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஒலிம்பிக்கு அப்படின்ட்டு சொல்லி ஒரு சங்கம் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ஒலிம்பிக்கு ஆக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த எப்போ உருவாக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1927. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிடி உஷா. முதல் பெண் தலைவரும் இவர் தான். ஒலிம்பிக் போட்டிகள் வந்து தொடங்கிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரீஸ். சர்வதேச ஒலிம்பிக் தினம் வந்து எப்போது கடைபிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 23. 2024 நடைபெற்ற ஒலிம்பிக்கினுடைய சர்வதேச அந்த தீம் என்னன்னாக்கா லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இது போன்ற ஒரு முக்கியமான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். தொடர்ந்து எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.